என்னடா ஒரு தினசா நடந்து போறீங்க? இங்க வா. முழியே சரியில்லையே சார். ஏன்டா என் மூஞ்ச பாத்துட்டு நடந்து போறீங்க? வீட்டுக்கு போய் உங்க மூஞ்ச பார்க்க முடியாதுல்ல சார், அதான் சார் பாத்துட்டு நடந்து போறோம். ஏய் என்ன ஜோக்கா? சார் இல்ல சார், பயாலஜி மிஸ் தான் பின்னாடி பார்க்காம நடந்து போனா பின்மூளை வளரும் நாங்க சார், அதான் சார். பொட்னனு வை, முன்மூளை வீங்கி மண்டை ஃப்ளோரன் கொண்ட மாதிரி ஆயிரும். திரும்ப பின்னாடி என்ன வச்சுக்கிறீங்க? சார் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். டேய் திரும்புங்கடா. டேய் என்னடா இது? என்ன சார் ஒரு பிடி சாரா இருந்து இது கூட தெரியலனா அப்படி சார், அது ஸ்டெம்ப் இது ஷட்டில் பேட். டேய் எனக்கு அது தெரியாதா? ஸ்கூல்ல இருந்தே திருடுறீங்களா? எத்தனை நாளா அதை பண்ணுகிறீங்க? சார் சார் கத்தி பெருசு பண்ணாதீங்க சார், ஃப்ரீயா விட்டுருங்க சார். டேய் நீ என்னடா அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கம்முனுக்குற? ஆய் வருது சார். என்ன விளையாடுறியா? சார் விளையாட்டு இல்ல சார், ஒரு வாட்டி கிளாஸ்ல அடக்க முடியாம போயிட்டான் சார், அனுப்பி விடுங்க சார் அவனை. ஐயா போடா சீக்கிரம், எத்தனை அரைச்சிட போற? சே டேய் ஒரு ஸ்டெம்ப் ஒரு பேட் வச்சு என்னடா பண்ணுவீங்க? சார் இதுல இருந்தே தெரியுது நீங்க பிடி ரூம் பக்கமே போறது இல்லன்னு. என்னடா சொல்ற? அதெல்லாம் போன வாரமே எடுத்தாச்சு சார், இதான் லாஸ்ட் மிஷின் லைட்டா சொதப்பிச்சு. எப்படி அத்தனை நாள் என் கண்ணில் படாம எத்தனை போனீங்க? சார் பெரிய காவல் காக்கிற கட்டப்பா மாதிரி பேசாதீங்க. சாயங்காலம் ஒரு தேநீரை விட்டு தேன்மொழி மிஸ் கிட்டே பேச்சு போட்டு இருப்பீங்க. நாங்க அந்த கேப்ல இத்தனை நாளா வேலையை நோத்திருந்தோம். இன்னைக்கு பார்த்து தேன்மொழி மிஸ் லீவு, நீங்களும் வாங்கின சம்பளத்துக்கு வேலையை பார்க்க வந்து நின்ட்டீங்க, நாங்க மாட்டீங்கன்னா சிம்பிள் சார், பெருசாலாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே திமிரா பேசுவேன். பிரின்சிபல் ரூமுக்கு வா. சார் சார் வானா சார், பிரின்சிபல் ரூம் போனா நீங்களும் தான் சார் மாட்டுவீங்க. என்னடா சொல்ற? அப்புறம் என்ன சார், போன வாரம் உங்க பையன் ஏரியா பசங்களோட வாலிபால் விளையாடுறான், பால்ல நம்ம ஸ்கூல் பேர் போட்டுக்குது. அவ்வளவு பற்றா சார் நம்ம ஸ்கூல் மேல உங்களுக்கு? இல்லப்பா விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, பேட் பால் ஜாவலின் த்ரோன்னு மினி ஸ்போர்ட்ஸ் கடையே வச்சுக்கிறீங்க உங்க வீட்டுல. டேய் இதெல்லாம் எப்படிடா தெரியும் உனக்கு? இதெல்லாம் தெரியாமலா சார் தொழில் பண்றோம், உங்களாலதான் சார் நாங்களே கான்பிடண்டா பண்றோம். டேய் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து சார். தம்பி இந்த பழக்கெல்லாம் வேணாம், இதோட நிறுத்திருங்கடா. நீங்க நிறுத்துங்க, நாங்க நிறுத்துறோம். சார் என்ன சார் வர வர பிடி பீரியடுக்கு வந்தா பால் கீழ் ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. தம்பி ஸ்டார்ட் காலிப்பா, கொஞ்ச நாளைக்கு இண்டோர் ஸ்போர்ட்ஸ் விளையாடு. இண்டோர்ல ஒன்னும் இல்லன்னு தான் சார் அவுட்டோர் போனோம். அதெல்லாம் போன மாசமே நவுத்தியாச்சு சார், எல்லாத்தையும் பார்த்து புதுசா வாங்கி போடுங்க, நான் வரேன். சார் என்னதான் சார்? டேய் கொஞ்ச நாளைக்கு சொப்பு சாமா விளையாடுறா போடா. தம்பி நம்ம பையன் 10வது படிக்கிறான், அவனை டியூஷன்ல சேர்த்துக்கோ. என்ன சார் நாளைக்கு போர்டு எக்ஸாம் வச்சு இன்னைக்கு வந்து சேர்க்கறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, வெற்றி நிச்சயம்னு ஒரு டியூஷன் சென்டர்ல நம்ம பையனை சேர்த்து விட்டான்ப்பா. உங்க பையனை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணான்ப்பா. கடைசியில அந்த சரஸ்வதியே வந்து சொல்லி கொடுத்தாலும் உங்க பையனுக்கு படிப்பு வராதுன்னு எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓட்டான்ப்பா. அவனை பிடிக்கதா பசங்களை அனுப்பிச்சுக்கிறேன், விடியறதுக்குள்ள புடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் பா சொல்றா. புடிச்சிங்களா அவனை? சூப்பர்ரா, என் பையனை பாஸ் பண்றேன்னு சத்தியம் பண்ணல. முதல்ல அவன் கையை வெட்டா. நம்மளே ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடுறான். அவன் காலை வெட்டா. அவன் அப்படியே துண்டு துண்டா வெட்டி நம்ம வீட்டு முதலுக்கு தீனியா போட்டுவிடா. என்ன சார் அக்கா பையன் ஒழுங்கா சாப்பிட மாட்டான்னு போன்ல பயமுத்துறீங்களா? நானும் அப்படிதான் சார் பண்ணுவேன். ஓ அப்படியா? உன் பொண்டாட்டிக்கு போன் பண்றேன். உன் பொண்டாட்டி போன் தானே இது? என் குடோன்ல சேஃபா இருக்கா? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? நாளைக்கு என் பையன் பரீட்சையில பாஸ் ஆகல, உன் பொண்டாட்டி மேல பாஸ் ஆயிடும். சார் 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 அக்கா பையன். தம்பி நான் வீடியோ எவ்வளவு முடியுமோ சொல்லி தரேன். இப்போதைக்கு உனக்கு எது வரைக்கும் தெரியும்? இப்போதைக்கு எனக்கு அந்த பில்டிங் வரைக்கும் தெரியும் சார், பகலானா அது மேலே தெரியும் சார். ஏன் சார் கன்னட வாங்கி தர போறீங்களா? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையை எழுத்துறா. அந்த புக் எடுப்பா. என்னடா தமிழ் புக் எடுத்துன்னு வந்துட்டுக்கிற? நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்டா. அப்படியா? லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். லைட்டாவா? கொடுங்க சார், நான் வீடியோ போய் புக் எடுத்துன்னு வருவா. வானாம்பா நீ உக்காரு. ராஜேஷே அந்த மேக்ஸ் புக் அவன்கிட்ட கொடுப்பா. ஏன்டா முழிக்கிற? புக்கை கொடுறான் அவன்கிட்ட. என்னடா புக்கு கடியில போட்டி அப்புறம் ஒழிச்சு வச்சு துண்ணுகிற? நாளைக்கு உனக்கு போர்டு எக்ஸாம்டா. இருடா அவங்க அப்பன்ட்ட பேசிக்கிறேன்டா. தம்பி இத்தனை நாள் நீ படிச்சதுல உனக்கு எது வரைக்கும் தெரியும்? எனக்கு 1 டேபிள் 10 வரைக்கும் தெரியும் சார். அப்ப மத்த டேபிள்லாம் 1 வரைக்கும் தெரியும் சார். ஏய் தம்பி விளையாடாதடா, என் பொண்டாட்டி உங்க அப்பன் கத்தி வச்சுக்கிறான்டா. கொஞ்சமாவது என் கஷ்டம் உனக்கு புரியுதா இல்லையாடா? சார் கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்டாட்டி எங்க அப்பா சேஃபா பாத்துப்பாரு. உங்க அப்பா சேஃபா பாத்துக்கிறதுக்கடா என் பொண்டாட்டி நான் கட்டு வந்தேன். சார் அதே இந்த ஆய்பி தான் சார். இப்ப நானடா பண்ணதுக்கு? அவனை கூட்டு போய் குண்டி கழுவி விடுங்க சார். என்னடா டியூஷன் இது? ஒருத்தன் திங்கறான் ஒருத்தன் பேல்றான், இதுல இவன் வேற. தம்பி நான் உனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லி தரேன், நீ அதை மட்டுமாவது போட்டுன்னு வா. 2 + 3 எவ்வளோ தெரியலையே சார். சரி விடு, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொல்லி தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. 2 in my mind, 3 in the finger, 3 + 2 4 5. என்ன சார் இவ்வளவு சப்பையாகுது? அவ்வளவுதான்டா. இப்போ நீ 2 + 4 பண்றியா? 2 in the mind, 4 in the finger, 2 + 4, 2 + 4. டம்பா பரபம். டேய் ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல ரவுடிசம் பண்ண வந்தீங்களாடா? சார் என்னாச்சு சார்? டேய் நடிகிறியா? கிளாஸ்ல கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எதுக்குடா ராஜேஷ் போட்டு அடிச்சீங்க? டேய் நீங்க அச்செல்லாம் அவன் காதே சரியா கேட்கலான்றான். ராஜேஷ்
டேய் என்னடா நான் சிரிப்பே? ராஜேஷ் ராஜேஷ் இப்ப பாரு ஜோசப்பே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஏன் வந்தன்னு வச்சுக்கோ, மொத்த பள்ளி வச்சு கையில குத்துருவேன். சாரி சார். ராஜேஷ் இவனுக்கு தானே உன்னை அடிச்சானுங்க. சார் இருட்டில் யார் அடிச்சதுனே தெரியல சார். கடைசியாக எனக்கு 2 பேர் குரல் தான் சார் கேட்டுச்சு. சார் கரெக்டா போறதுல கிளாஸ்ல எல்லாரும் தான் சார் கத்துறாங்க, நாங்க அடிக்கல சார். டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. கிளாஸ்ல சிரிக்கிறீங்க, பேர்ல சிரிக்கிறீங்க, எங்க பார்த்தாலும் சிரிக்கிறீங்க. பைத்தியமாடா நீங்க? டேய் அபிராமன், உன் கூட சேர்ந்து நீ ஆடுற. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணா? சார் 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 வேணாம் சார், சாரி சார். சார் அவனுக்கு ஊரை சுத்தி பகை சார். பேசாதவங்க பேர்லாம் போர்டில் எழுதி விட்டு மிஸ்ஸிட்டு அடி வாங்க வைக்கிறான் சார். அந்த காலில் எவன் வேணா வச்சிருப்பான் சார். சார் நான் வீட்டுக்கு போட்டா சார் காது அடிக்குது. காது அடைப்பா இருக்கா? அந்த அடைப்பு என்னடா அங்க குசு குசுன்றீங்க? காது அடைப்பா இருக்குடா, உங்களை அடைப்பை துடத்து உனக்கு மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் வரல, காமெடி மட்டும் நல்லா வருதா? ஜாகர் சார் அவனால சிரிப்பு அடக்க முடியல, கூட்டு போய் நிறுத்துங்க. அவன் அடி வாங்குறத பார்த்தும் உனக்கு அடக்க முடியாம சிரிப்பு வருது. கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு தம்பி சாராடி. ஐயோ பிரின்சிபல் சார், ராஜேஷ் காது கீழ்ஸ்டார். யாருன்னா வாங்கல. வாடா குஞ்சு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நோ காலேஜ் போறேண்ணா, இனிமே அப்பெல்லாம் கூப்பிடாதண்ணா. காலேஜ் போறியா? என்னடா சொல்ற? டேய் காலேஜ் போறேன்னு சொன்னா, கக்கூசு போறேன்னா சொன்னா, அதிகமா மூஞ்சி வச்சுக்கிற. இல்ல மச்சான், டவுன் இருந்தான், புஷ்னு வாழ்ந்துட்டான். சரி உடுப்பா, காலேஜ் போற அண்ணன் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இத ஃபாலோ பண்ணிதான் அண்ணன் இன்னைக்கு எங்க அப்பா விட ஒரு படி மேல இருக்கிற. சொல்லுண்ணா. முத நாள் காலேஜுக்கு போற, டம்மியான 3rd இயர் பையனா பார்த்து அடிக்கிற, காலேஜ புடிக்கிற. அப்புறம் உங்க அப்பா பிரின்சிபல் கால புடிக்கிறாரு. நோ என்னண்ணா சொல்ற? அப்பாவை கூப்பிடுவாங்களா? அப்புறம் என்னடா முத நாளே போய் சண்டே வலிச்சா அவங்க அப்பா கூப்பிடாம உன்னை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க. அவன் பேச்செல்லாம் கேட்டு எதுவும் பண்ணாதடா. அரி அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத, கம்முன்னு இரு. தம்பி உங்க காலேஜ்ல நல்லா மூஞ்சிருக்கிற மைமாவா பார்த்து டைட்டா புடிக்கிற. ரைட்டா எங்கன்னா பிடிக்கணும். அவன் கைத்த போடுறா சீக்கிரம் சாமா. இவன் பேச்சை கேட்டு எதையாவது போய் சீஃப் டீச்சிங் கேஸ்ல போறாடா, போய் படிக்கிற வேலையை பாடுறா. சரிண்ணா. அப்புறம் தம்பி டெய்லி காலேஜ் போறதுக்கு வீட்டுல காசு தருவாங்க, அதுல செலவுக்கு போக மிச்ச காசு இருந்தா 4 சிலையை விட்டு பீஸ்ஃபுல்லா வீட்டுக்கு பாப்பா. ஏய் தொண்டையில அடி போறேன், போடா கம்மனே. சரிப்பா டைம் ஆயிடுச்சு, அண்ணா வரேன். சேர்த்து வேணும் சொல்ல வந்தப்பா. அவரு எங்கண்ணா போறாரு? சித்தாலுப்பா, அவன் டீ பிரேக் விட்டாங்க, அந்த கேப்ல வந்து பேசி நின்றான். அவங்க அப்பா சித்தால இருந்தா அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. அந்த நாய் படிக்காம ஊதார்த்தனமா சுத்தி நின்று இன்னைக்கு அவங்க அப்பா கூட சித்தால் வேலைக்கு போகுது. அவங்க அப்பா விட ஒரு படி மேல இருக்கிறேன்னு சொன்னாருண்ணா. அதுவாப்பா, அவங்க அப்பா கீழ இருந்து செங்கலை தூக்கி போடுவாரு, அவன் மேல இருந்து புச்சு புச்சு கொடுப்பான். அதுதான் ஒரு படி மேலன்னு சொல்லிக்கிறான். அப்படியாண்ணா? அப்புறம் தம்பி நீ காலேஜ்ல யாரு கூட வேணா சுத்து, இதெல்லாம் பண்ணாதான் கெத்துன்னு இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் கூட மட்டும் சுத்தாத, அனுபவத்துல சொல்றேன். சரிண்ணா இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? அவன் செங்கலை புச்சு புச்சு யார்கிட்ட கொடுப்பான்? என்கிட்ட தான் கொடுப்பான். நான் தான் திரும்பி கொத்தனாட்ட கொடுப்பேன். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த ஊதாரி கூட சேர்ந்து நானும் நாதாரி ஆயிட்டேன்ப்பா. அப்புறம் இன்னொன்னு, இந்த பச்சை பசங்களை மட்டும் என்னைக்குமே பகச்சிக்காதப்பா, அதையும் அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தனை சாப்பாலே அடிச்சு வேலை வாங்கினான்ப்பா. அவன் படிச்சு இன்ஜினியர் ஆயிட்டான், இன்னைக்கு அவன் எங்களை அடிச்சு வேலை வாங்குறான். அதெல்லாம் ஒரு வழிப்பா, சொன்னா புரியாது. எங்க அண்ணன் எவ்வளவோ சொன்னா, நான் தான் கேட்கல. நீ அது படிச்சு உருப்புற வழிய பாருப்பா. வரேன். நான் உங்க அண்ணன் என்ன பண்றாரு? அவனும் சித்தால் தான்ப்பா, பக்கத்து பில்டிங். எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வரதான் துப்பு இல்ல, பார்த்து எழுதவா துப்புக்குதாடா உனக்கு. நான் மச்சான், அப்புறம் என்னடா பின்னாடி உட்காந்து பாத்ரூம் கதவு தட்டுற மாதிரி காட்டு முதுவை தட்டி ஏன்டா என்ன எழுத விடாம சாவடிக்கிற? மச்சான் நீ கொஞ்சம் கிட்ட காமிச்சிருந்தா நான் ஏன்டா உன்னை தொல்லை பண்ண போறேன்? டேய் இதுக்கு மேல கிட்ட கண்ணா பேப்பரை கட் பண்ணி வெள்ளரிக்க மாதிரி உன் கண்ணில தான்டா ஓட்டணும். இல்ல மச்சான், நீ கொஞ்சம் பெருசா எழுதிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு மேல பெருசா எழுதுனா 5க்கு 10 பேனர் தான்டா சேர்த்துன்னு வரணும். மச்சான் பச்சையா சொல்லணும்னா கண்ணு தெரியல மச்சான், எல்லாம் ஃபிளர்ரா தெரியுதுடா. கண்ணு தெரியலனா கண்ணாடி போட வேண்டியதுடா. மச்சான் கண்ணாடி எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்டா. நான் ரெஸ்யூம்ல ஜாப்பனீஸ் தெரியும் போட்டிருக்கீங்க, ஜாப்பனீஸ் பேசுவீங்களா? பேசுங்க சார். எங்க பேசுங்க. ஒக்காச்சி மசீத்து கொரிதீனா இனரி மாச்சி நிங்கிரிங்கிதா தோரே தோரே